நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் முன்னாள் பிரதமர் நேரு குறித்து விமர்சித்த பிரதமர் மோடி, மேற்கு வங்க தேர்தலுக்காக பாஜக அரசியல் செய்வதாக பதிலடி கொடுத்த பிரியங்கா காந்தி. தேசிய பாடலான வந்தே மாதரம் 150 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடும் வகையில் மக்களவையில் இன்று வந்தே மாதரம் குறித்த விவாதம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வந்தே மாதரம் பாடலின் பெருமைகள் குறித்து பேசிய பிரதமர் மோடி அதன் பின்னர் காங்கிரஸ் நேரு குறித்த விமர்சனங்களை முன்வைத்தார். இது குறித்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதம் நடைபெறும் போது ராகுல் காந்தி அவையில் இல்லை என்றும், வந்தே மாதரம் பாடலுக்கு முதலில் நேருவும் தற்போது ராகுலும் அவமரியாதை செய்கின்றனர் என்றும் விமர்சித்தார். மேலும் வந்தே மாதரம் பாடல் இஸ்லாமியர்களை தூண்டிவிடும் என நேதாஜிக்கு நேரு கடிதம் எழுதியிருந்தார் என்று விமர்சித்த மோடி, காங்கிரஸ் வந்தே மாதரம் பாடலை துண்டு துண்டாக சிதைத்து முஸ்லிம் லீக் கட்சியுடன் சரணடைந்தது என்றும் விமர்சித்தார். அதோடு வந்தே மாதரம் 100 ஆண்டுகளை நிறைவு செய்த போது நாடு அவசர நிலையின் கீழ் இருந்தது என்றும் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தார். कांग्रेस ने वंदे मातरम पर समझौता कर लिया। वंदे मातरम के टुकड़े करने के फैसले में பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் இந்த விமர்சனங்களை முன்வைத்த போது அங்கிருந்த இந்தியா கூட்டணி கட்சியினர் முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, हम ये बहस यहाँ आज 2 वजहों से कर रहे हैं। पहला कि बंगाल का चुनाव आ रहा है, हमारे प्रधानमंत्री अपनी भूमिका निभाना चाहते हैं, देश का ध्यान फिर से जनता के ज्वलंत मुद्दों से भटकाना चाहती है। यही एक मकसद है आपका। பிரதமர் மோடி எப்போதும் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே பேசுகிறார் என்றும், நாட்டின் வளர்ச்சி குறித்த எதிர்கால இலக்குகள் பாஜகவிடம் இல்லை என்றும் விமர்சித்தார். மேலும் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வந்தே மாதரம் உயிர்ப்புடன் இருக்கும் நிலையில் மேற்கு வங்க தேர்தல் வருவதனால்தான் வந்தே மாதரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது என்றும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த காலம் பற்றியும் நேரு குறித்து குறை கூறுவதையே பாஜக வழக்கமாக வைத்துள்ளது என்றும் கூறிய அவர், மோடிக்கு பிரதமராக இருந்துள்ள 12 ஆண்டுகளை நேரு சிறையில் கழித்துள்ளார் என்றும் கூறினார். அதேபோல இஸ்ரோ, எய்ம்ஸ் என பல நிறுவனங்களை உருவாக்கியவர் நேருதான் என்றும் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ளார்.